அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கு விசாரணையிலிருந்து விலகுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். கடந்த விசாரணையின் போது வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நிலையில் இவர்கள் விலகியுள்ளனர். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இருந்து விலகுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில் அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். கடந்த விசாரணையின் போது வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தாக்கல் செய்ய அமலாக்கத்துறை உத்தரவிட்ட நிலையில் இவர்கள் விலகியுள்ளனர். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கிலிருந்து விலகுவதாக நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். கடந்த விசாரணையின் போது வழக்கு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறை உத்தரவிட்ட நிலையில் நீதிபதிகள் விலகியுள்ளனர். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கிலிருந்து நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் ஆகியோர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். கடந்த விசாரணையின் போது வழக்கு தொடர்பாக ஆவணங்களை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறை உத்தரவிட்ட நிலையில் வழக்கிலிருந்து விலகியுள்ளனர். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்பான வழக்கிலிருந்து நீதிபதிகள் MS ரமேஷ், செந்தில்குமார் ஆகியோர் விலகுவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். கடந்த விசாரணையின் போது வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தாக்கல் செய்ய அமலாக்கத்துறை உத்தரவிட்ட நிலையில் வழக்கிலிருந்து விலகியுள்ளனர். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கிலிருந்து விலகுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில் ஆகியோர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். கடந்த விசாரணையின் போது வழக்கு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நிலையில் வழக்கிலிருந்து விலகியுள்ளனர். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கிலிருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில் ஆகியோர் விலகுவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர். கடந்த விசாரணையின் போது வழக்கு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறை உத்தரவிட்ட நிலையில் வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருப்பதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.